டிஷ் வாஷரில் வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இதுக்கு முன்னாடி அடுக்கி வச்சப்போ காட்டினேன். இதெல்லாம் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு காய வச்சு கொடுத்துருங்க. இது ஸ்டாண்டு இன்னைக்கு புதுசாக இன்னைக்கு தான் வச்சுருக்கிறேன். இது அப்படி தனியாக எடுத்துங்க. இதில் இருக்கிறது இதில் வச்சுக்கலாம். இதில் நம்ம சோப்பு ஒரு பீஸ் போட்டு லாக் பண்ணி போட்டதெல்லாம் அப்படியே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுங்க இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோ கழிச்சு கழுவி கொடுத்து எல்லாமே காஞ்சி வந்துருக்குங்க. ஏதாச்சும் ஒரு பாத்திரம் 2 பாத்திரம் ஏதாச்சும் சாய்வாக இருந்ததுன்னா தான் தண்ணி இருக்குது. இது எல்லாமே நல்லா பளிச்சுன்னு காய வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம எடுத்து நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் எடுத்து இந்த மாதிரி இது காப்பரில் பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. உப்பு போடுறதுனால என் முதல்லையும் காப்பரில் பளிச்சுன்னு வந்துடுது. இந்த பாத்திரம்லாம் ஓரளவுக்கு இந்த அடி பிடிச்சதெல்லாம் இதாகாது. இதெல்லாம் பால் பாத்திரம் நம்ம கொஞ்சம் தேய்ச்சி வைக்கணும். வெறுமஞ்சியில் இது டீ வைக்கிற பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் அடி பிடிச்சதெல்லாம் நம்ம கொஞ்சம் இது பால் காய்ச்சிற பாத்திரம். இதுவும் நம்ம உள்ளே கொஞ்சம் தேய்ச்சி வெறுமஞ்சள் தேய்ச்சி வச்சா போதும். எல்லாம் அப்படி தனித்தனியாக தான் கழட்டி இந்த கமுத்திக்கணும். பாட்டெல்லாம் மேலே வச்சுக்கலாம். எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ அடுக்க முடியுமோ அடுக்கலாம். ஒரு பாத்திரம் அடுக்கிட்டு நம்ம இப்படி அடுக்கக்கூடாதுங்க. அப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்துக்கு வந்து கழுவறக்கு முடியாதுங்க. இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்பூனை உடனே எடுத்துகிட்டு உள்ளே ஓட்டுக்கலாங்க. அதுக்குன்னு ஸ்டாண்டு வச்சு போட வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி கரண்டியே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் மெதுவாக நம்ம வந்து எடுத்து அடுக்கி வச்சுக்கலாங்க. எங்கெங்கே வைக்கணுமோ இந்த சின்ன பாத்திரமெல்லாம் இதில் வைக்க முடியாது. இதெல்லாம் பெரிய பெரிய மிக்ஸாக இருக்கிறதுனாலே எல்லாம் இது கீழே விழுந்து உள்ளே மாட்டிக்குங்க. அதனால மேலே இந்த மாதிரி ஸ்டாண்டில் அப்புறம் சும்மா நம்ம ஸ்டாண்ட் இல்லைன்னா கூட அப்படி வச்சுக்கலாம். இதில் எதுலேயுமே தண்ணியே இல்லைங்க. அந்த மிக்ஸி வந்து குப்பரை நம்ம கமிச்சு வச்சோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறது இல்லைங்க. இது வந்து இந்த பாத்திரம்லாம் பளிச்சுன்னு எல்லாமே பளிச்சுன்னு கழுவி கொடுத்துருக்கோம். ஒரு 10 நாளைக்கு நம்ம புழங்காமல் ஏதாச்சும் வெளியில் வச்சுருந்தோம்னாங்க உள்ளே வந்து லேசாக அந்த பூச்சி இது இருக்கிற மாதிரி இருந்தோன்னா நம்ம வந்து அலசிக்கலாம். டம்ளரில் வந்து இப்படி ஒன்றுக்குள்ள வச்சுக்கலாங்க. எல்லாமே காஞ்சி வந்துடுதுங்க. நம்மளுக்கு இது சொம்பெல்லாம் பளிச்சுன்னு புதுசாட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம எல்லா பாத்திரம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துக்குள்ள சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஆண்டி வந்து கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்தோடனே இப்போ வந்து இந்த ஸ்டாண்டுக்குள்ளே இவ்வளோ இருக்குதுங்க. குட்டி ரொம்ப குட்டி இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் இன்றைக்கி வச்சுருக்குறோம். இந்த சின்ன குட்டி குட்டியாக இருக்கிறத இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கு இங்கே இடம் நிறைய கிடைக்கும். இந்த தட்டுகளை அப்படி ஓரமாக வச்சுக்கலாங்க. இது வந்து பொங்கல் பானைங்க. இதிலே பால் ஒரு நாளைக்கு காய்ச்சுவோம். இது வந்து எப்பவுமே இப்படி நேராக தான் இருக்கணும். அப்போ நமக்கு இதிலே தண்ணி ஹோல்ஸ்லேயே தண்ணி வரும். நம்ம சுற்றி விடணும். பாத்திரம் வச்சோன்னா இப்படி சுற்றி விட்டோம்னா எந்த பாத்திரத்துலேயும் படக்கூடாது. இதில் 1 கிலோ உப்பு மாதத்துக்கு ஒரு தடவை கொட்டிடணும். அப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் இந்த தண்ணியில்
ஒரு துணி போட்டு தொடச்சி வச்சுட்டு இதில் நம்ம பாத்திரம் கழுவுறப்ப இந்த சின்ன பீஸை சோப் பீஸ் வைக்கணும். இதில் லிக்விடு வந்து ஒரு 2 மூடி ஊற்றி 5 தடவை நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதில் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். பாத்திரம்லாம் எடுத்தாச்சு. இது வந்து இவ்வளவு பாத்திரம் நம்ம வந்து இது கழுவுனா 1 மணி நேரம் நம்ம பாத்திரம் கழுவணும். அதில் வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது. நம்ம இவ்வளோ பாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக இடையில நம்ம கழுவி வச்சுருவோம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நம்ம இதில் போடணுங்கிறக்காக வேண்டி இதில் சேர்த்து வச்சு இந்தளவுக்கு பாத்திரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. நம்ம பாத்திரம் கழுவி எடுத்தாங்க. அப்பப்போ வெறும் மூஞ்சில் கழுவி நம்ம எடுத்து இந்த வாஷில் ஓட்டணும்னா எடுத்து அதுலேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி பக்கெட்டில் ஓட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மெயின் சுவிட்ச் அங்கே இருக்குங்க. ஆன் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணுறோங்க. இது வந்து ஆட்டோவில் வைக்கணும். ஆட்டோவில் வச்சுட்டுங்க இது ஸ்டார்ட் கொடுக்கணும். நமக்கு பாத்திரம் உள்ளே வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம்.